நான் திரும்பவும் இங்கே ப்ரெஷ் ஷோவில் வந்து திருப்பி அந்த படத்தை பார்த்தேன். நான் யூஸ்வலாக 2வது வாட்டிலாம் படம் பார்க்குறதே கிடையாது. 2வது வாட்டியும் படம் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். நான் அது காலையில் வந்து சிவா சாருக்கு ஃபோன் அடிக்கும்போது சொன்னேன், இந்த படம் வந்து உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல. அதுக்கு ஒரு சீன் இருக்குது, அதை அவர்கிட்ட சொல்ல. இந்த பையன் பூட்டிகிட்டு போயிடுவான், கையில் ஒரு பொம்மை துப்பாக்கி இருக்கும், அதை வச்சு சுடுவார். இது வேறு யார் பண்ணியிருந்தாலும் இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அது சிவா பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி சிவா பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த ஸ்கேட் போர்டில் போகும்போது வந்து வண்டி ஸ்பீடாக வருதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து படம் பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இது இது லாஜிக் தப்பு, அது சரி, இது தப்பு, இது இந்த கருத்தை ஏன் சொல்லலாம்னு யோசிப்போம்ல. அதெல்லாம் எதையும் யோசிக்காமல் ஒரு 2.25 மணி நேரம் ஒரு படம், 2 பேர் ட்ராவலோட ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது குறிப்பாக ஒரு